ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் டெக் பிஸ்தா. இந்த வீடியோவில் நீங்கள் கோவின் சைட் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது சில பேர் சில சமயங்களில் அவங்களுடைய மொபைல் நம்பரை ஏதோ ஒரு ரீசனுக்காக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் அவங்க கோவின் சைட்லேருந்து அவங்க சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த மொபைல் நம்பரை அவங்க சேஞ்ச் பண்ணணும். இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் EKA.care அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. இங்கே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எண்டில் கோவின் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அந்த செக்ஷனில் சேஞ்ச் மொபைல் நம்பர்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே கோவின் சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. அந்த மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு OTP வரும். ஸோ அந்த OTPயை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த மொபைல் நம்பரை பேஸ் பண்ணி எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுடைய நேம் எல்லாத்தையுமே இங்கே காட்டும். ஸோ அதில் சேஞ்ச் பண்ண வேண்டிய பர்சனோட நேமை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே சூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட நியூ நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நியூ நம்பருக்கு OTP வந்திருக்கும். அந்த OTP இங்கே என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எவ்வளோ பேர் ஒரே நம்பரை யூஸ் பண்ணியிருந்தாலும் ஒவ்வொருத்தரையாக செலக்ட் பண்ணி அந்த மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் கோவிட் வேக்சின் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் என்ட்ரு பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட சந்திக்கலாம்.